கடைசியில் கொண்டு போய் பாதி பேரை திமுக சேர்த்தாரு, மீதி பேரை ரோட்ல பிச்சை எடுக்க விட்டாரு. இன்னும் கேட்டா அவரை செருப்பால் அடிச்சு நீ என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே உன்னை நான் பார்க்க கூடாது. ஆனா சசிகலாவுக்கு மட்டும்தான் அம்மா அவங்க எழுதுற கடிதத்தை வெளியிட்டாங்க. அவரும் மறுத்ததா சொல்றாரு, அப்புறம் கொடுத்ததா சொல்றாரு. அது என்ன செஞ்சாருன்னு தெரியல. அப்புறம் அடிச்சதா சொல்றாங்க, அடிச்சு வாங்கினாங்க, மிரட்டி வாங்கினாங்க, பயமுறுத்தி வாங்கினாங்கன்னு ஏதோ ஒண்ணு செஞ்சாரு. அழுகுறாரு. அவர் சொல்றாரு, என்னையா பட்ட மாதிரி அழுகுற, நீ பொம்பளையாயா? அது இல்லாம பன்னீர்செல்வம் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதுல ஒலிச்சிட்டு இருக்கு. சசியோட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு கூவத்தூர்ல எல்லாரையும் ஒருங்கிணைச்சாங்க. அப்போ அந்த ஒருங்கிணைச்சது, இதை முதல் முறையா உங்க சேனல் நான் சொல்றேன், இந்த ஒருங்கிணைக்கிற பணியை அவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையானது செய்தது அத்தனையும். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். அதிமுக மிகப்பெரிய அளவுல பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தாங்க. முன்னாடியே தொடங்கி மிக நீண்ட பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. கூட்டணிகளும் கூட்டணி பிஜேபியினுடைய கூட்டணியும் அறிவிச்சு முன்னதாகவே தேர்தல நல்லா போயிட்டு இருந்துச்சு. இடையில செங்கோட்டையன் அவர்கள் வெளியில போனது, டிடி அவர்கள் வெளியே போனது, அப்புறம் அண்ணாமலை அவர்கள் கட்சியில இருந்து வெளியில போனது, இப்போ இவங்க எல்லாமே ஒரு கூட்டணியா சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னும் பரவலா பேசப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில தான் திடீர்னு பசும்பொன் அவர்களுடைய அந்த ஜெயந்தி விழாவில் எல்லாரும் ஒன்னா வச்சாங்க அப்படிங்கிறது தான் பேசப்பட்டுச்சு. இதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் தான் நம்ம அந்த கொலைக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரடியான குற்றச்சாட்டை வச்சாரு. இதுக்கு பெரிய அளவுல பெருசா ஒன்றும் அதிமுக சார்பில் இருந்து பெரிய அளவுல எதிர்ப்பு தெரியல. நேரடியா அவர் ஒன்றும் குற்றச்சாட்டு வச்ச மாதிரி தெரியலையே. அவர் என்ன சொன்னாரு, அந்த அம்மா அங்க இருந்த இடம், அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதோ 2 கொலை நடந்தது, அந்த கொலையை பத்தி ஏன் சிபிஐ விசாரணை கேட்கலன்னு. ஏற்கனவே சிபிஐ விசாரணை கேட்டானுமா, அதுவே அவர் மறந்து போய் ஏதோ உளர்றாரு. அவர் சேர்ந்த இடத்துல அவங்கள திருப்திப்படுத்துக்க, ஏன்னா ஸ்டாலின் இவரை நம்புறான்னா இது மாதிரி டைலாக் அடிச்சுதான் ஆகணும். அதனால ஏதோ அவர் பேசிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் இவங்களுக்கு ஒரு நியாயமான முறையான அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்ப இது போல இன்னும் சொல்ல போனா இது அந்த மாதிரி அந்த அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க கட்சியில இருந்து நீக்கினீங்க. இல்ல அது வரைக்கும் கட்சியில இருந்து அவரை நீக்கவே இல்லை. கொடநாடு கொலைக்கு காரணம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே நீக்கல. அதுக்கு நீக்கிறதுக்கு பிறகுதான் அவர் சொன்னாரு. நீக்கிற அன்னைக்கு கொடுத்த பேட்டியில தான் அவர் சொன்னாரு. அதனால அதுக்கு அவர் நீக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் எப்போ போய் பன்னீர்செல்வத்தோடு சேர்ந்து தினகரனோட அமமுக கட்சியில நடத்துற தினகரன் எங்களோட சேர்ந்துட்டாருன்னு அவர் சொன்னாரோ, அதுக்கு பிறகு எப்படி அதிமுக அவர் இருக்க முடியும்? இன்னொரு கட்சியினுடைய தலைவர் நடத்துற பிரஸ் மீட்ல இவர் போய் பக்கத்துல நின்றுட்டு அவர் இவர் சேர்ந்தாருன்னு சொல்றது, அவர் 2 பேரும் நாங்க கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்றது, இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அதிமுக எப்படி அவர் வச்சு அவங்க ஒன்றுபட்டு அதிமுக வேணும் தானே சொல்றாங்க. கண்டிப்பா அது ஜெயிக்கும். இடையில கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்ப என்ன ஒன்றுபட்டு அதிமுக இல்லாம தனித்தனியா இருக்கா? அதிமுக ஒன்றுபட்டு தான் இருக்கு. அது தேர்தல் ஆணையத்துல முறையா அங்கீகரிக்கப்பட்டு எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படிதான் இருக்கு. இவங்க என்ன புதுசா ஒன்றுபட்ட அதிமுக புதுசா? இவங்க நினைச்சா தலைவர்கள் தலைவர்கள் யாருங்க? அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய உழைப்பை உறிஞ்சி கொடுத்து போன அட்டைகள். இந்த அட்டைகளால கட்சிக்கு எந்த பலனும் இல்லை. இவங்களுக்கு தொடர்ந்து இப்ப இவ்வளவு நாள் திமுக ஆட்சிக்கு 4.5 வருஷம் ஆச்சு. இந்த 4.5 வருஷமா திமுகவை எதிர்க்கிறது, களத்தில் அடிக்கிறது, இந்த கட்சியை பாதிப்பு இல்லாம மீட்டெடுத்தது எல்லாமே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார். இப்போ எல்லாம் செஞ்சு வச்ச உடனே இவங்க அறுவடை வந்துருச்சுன்னு உடனே இவங்க பாத்திரத்தை தூக்கிட்டு வருவாங்க அறுத்துட்டு போறதுக்கு. அருவாள் தூக்கிட்டு நாங்க நல்லா அறுப்போம்னா, நீங்க எங்களுக்கு பயிர் வச்சவங்களுக்கு அறுக்க தெரியாதா? நீ என்ன அறுத்து சாதிக்க போற? அதனால இவங்க, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
என்கிட்ட வந்து உமி இருக்கு, நீங்க அரிசி கொண்டு வாங்க, ஊதி ஊதி சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அதிமுக தொண்டர்கள் உடைச்சி இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை பெறுன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து இன்னைக்கு இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுன்ற ஒரு நிலைமை வந்ததுக்கு பிறகு இவங்க வந்து அமைச்சர் பதவி கிடைக்குமா இல்ல வேற இதோட பெரிய பதவி கிடைக்குமான்ட்டு அதுக்காக பங்கு போடுறதுக்கு இவங்க வந்து கூட்டணி வைப்பாங்க, கூட்டணின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நாங்க கேட்டுக்கணுமா? அதனால இது எதுவுமே வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய குடும்ப நலத்துக்காக இதுவரைக்கும் இந்த கட்சிக்கு எந்தவித தியாகத்தையும் செய்யாம இந்த கட்சியில இருந்ததையே, அதுவும் பதவியில இருந்ததையே ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு சீனியாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களால இந்த கட்சிக்கு எந்த பலனும் இல்லை. அவங்க போறதுனால உண்மையான உழைப்பாளிகள் அந்த இடத்துக்கு வருவாங்க. அதனால கட்சி வளர்ச்சி தானே தவிர இவங்களால எந்த பாதிப்பும் இல்லை. இல்ல ஒன்றுபட்ட திமுக அதிமுக அப்படின்னு சொல்றது நீங்க தலைவர்கள் இல்ல தொண்டர்கள் ஒன்னா இருந்தாலே அது ஒன்றுபட்ட திமுக. தொண்டர்கள் ஒன்னாதான் இருக்காங்க. தொண்டர்கள் யாரும் வந்து அதிமுக எல்லாம் அதிமுக வேஸ்ட் கட்டிட்டு தான் இருக்காங்க. இவங்கதான் கலர் வேஸ்ட் கட்டிக்கிட்டு கட்சி இல்லாம இருக்கிறாங்க. அதிமுகவுல வந்து எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு பொதுச் செயலாளர் அவரை ஏத்துக்கிட்டு உறுப்பினர் அட்டை வச்சிருக்க அத்தனை பேர் மட்டும்தான் அதிமுக. அவங்க அத்தனை பேரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. இவங்க எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றவங்க இவங்க எப்படி அதிமுக ஆக முடியும்? இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதிப்படி, சட்டத்திட்டப்படி, தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்புப்படி எல்லா வகையிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கையெழுத்து போட்டு அவருடைய அட்டை வச்சிருக்க மட்டும்தான் அதிமுக. மற்றவங்க எல்லாம் அனாதைகள். இந்த அனாதைகள் வந்து மடம் கட்டலாமே தவிர கட்சி ஒரு அதிமுக கட்ட முடியாது. இல்ல நாங்க தொண்டர்கள்ட்ட போய் பேச போறோம் அப்படின்னு ஒரு லெட்டர் பேடே வச்சிருக்காங்களா? நாங்க ஒன்றுபட்ட தொண்டர்கள். இந்த டைலாக்கை வச்சு எவ்வளவு நாள் வண்டி ஓட்டுவாங்க? நீங்களும் ஒரு சமகால அரசியல சமுதாய பிரச்சனைகளை தொடர்ந்து ஊடகத்துல வெளிப்படுத்திட்டு வர்றீங்க. நீங்க இந்த டைலாக்க எவ்வளவு நாள் பேசிட்டு இருக்காங்க? பன்னீர்செல்வம் எத்தனை வாட்டி மக்களை போய் சந்திச்சிருக்காரு? மாநாடு நடத்துவோன்னுவாரு, ஊர்வலம் நடத்துவோன்னுவாரு, எழுச்சி பயணம் போவோன்றாரு. எதையாவது போக முடிஞ்சுதா? அவர் எழுந்துக்கவே முடியல. அவர் எங்க போறது? சசிகலா எத்தனை முறை சொல்லியிருக்காங்க, தினகரன் எத்தனை முறை சொல்லிருக்காங்க. என்கிட்ட ஸ்வீப்பர் செல் இருக்காங்க. ஆட்சி அடுத்த நாள் பாருங்க, நாளைக்கு மறுநாள் பாருங்க, ஸ்வீப்பர் செல் அப்படியே வந்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாள் இருக்க முடியும் சொன்னார்ல, என்ன ஆச்சு? 18 பேர் கொண்டு போய் கவர்னர்கிட்ட தமிழ்நாடு சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு தந்த ஆதரவை நாங்க திரும்ப பெற்றுட்டோம்னு போய் கொடுத்தாங்கல்ல. 18 பேரை கூட்டு போய் கொடுக்க வச்சாருல்ல, அவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல. என்ன ஆச்சு? 18 பேரை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே அந்த வழக்கு போட்டோம், இன்னும் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு என்னாச்சு? அதுக்கப்புறம் நான் அப்பீல் பண்ணிருக்கேன், அங்க போய் இங்க போயிருக்கேன். கடைசியில என்ன ஆச்சு? கடைசி வரைக்கும் அவங்க வந்து இவரை நம்பி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் கொண்டு போய் பாதி பேரை திமுக சேர்த்தாரு, மீதி பேரை ரோட்ல பிச்சை எடுக்க விட்டாரு. இதை தவிர அவரால் என்ன செய்ய முடியும்? அவரால் புரட்சி தலைவி அம்மா அவர் மேல வச்ச நம்பிக்கையில அவரை வந்து எம்பி ஆகினாங்க, கட்சியினுடைய பொருளாளராக வச்சாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷமோ என்னவோதான் பொருளாளராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த 1 வருஷத்துக்கு பிறகு இவரை தூக்கி வெளியே போட்டதுக்கு பிறகு இன்னும் கேட்டா அவரை செருப்பால் அடிச்சு நீ என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே உன்னை நான் பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. பார்க்க முடியுது அவரால்? அம்மாவினுடைய மரணம் நிகழ்கின்ற வரை அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாரா? போயஸ் கடலுக்கு வந்தாரா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து அதிமுக நான் தான் சொல்லி அதிமுக தொண்டர்கள் என் பின்னால் இருக்காங்க சொன்னா இது அயோக்கியதானே இல்லையா? உனக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? சசிகலா மறுபடியும் புரட்சி தலைவி அம்மா கிட்ட வந்து சேர சொல்ல கூட அவங்க என்ன சொன்னாங்க, நான் அரசியல்ல ஈடுபட மாட்டேன், என்னுடைய குடும்பத்தினர் இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு, அக்கா சொன்னதுக்கு பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால அவங்களோட எந்த காலத்துல நான் சேர மாட்டேன், நான் அக்காவுக்கு வேலை செஞ்சுட்டு நான் கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையை நான் கழிச்சுட்டு விரும்புறேன்னு சொல்லி தான் வந்து சேர்ந்தாங்க. நீங்க அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருத்தர் வெளியேற்றப்பட்டால்
அல்லது நீக்கப்பட்டால் அவங்க வந்து மறுபடியும் சேர்க்கின்ற நேரத்துல அறிவிப்பு அம்மா காலத்திலையும் கொடுத்துருக்காங்க, தலைவர் காலத்திலையும் கொடுத்தாங்க, இப்போ எடப்பாடியார் காலத்திலையும் கொடுக்குறாரு. அப்ப என்ன கொடுப்பாங்கன்னா, இவர்கள் வருத்தம் தெரிவித்ததால் அவர் மீண்டும் கட்சியில் சேர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்படுகிறார்னு சொல்லுவாங்க. இதுதான் வழக்கம், எங்க கட்சியினுடைய நடைமுறை. ஆனா சசிகலாவுக்கு மட்டும்தான் அம்மா அவங்க எழுதுற கடிதத்தை வெளியிட்டாங்க. சசிகலா எழுதின கடிதம், நான் வந்து அக்காவுக்கு வந்து எங்க குடும்பத்தினர் துரோகம் செஞ்சதுனால எனக்கு அவங்க தேவையில்லை, அவங்களோட எந்த உறவும் வச்சுக்க மாட்டேன், நான் அரசியல்ல வந்து எதையும் தலையிட மாட்டேன், நான் வந்து அக்காவுடைய நலனுக்காக அவங்க கூட இருக்க விரும்புறேன்னு சொல்லி அவங்க கேட்ட கடிதத்தை பகிரங்கமா பத்திரிகைகளுக்கு வெளியிட்டு அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வீட்லயே சேர்த்தாங்க. இல்ல அதே சசிகலா அவங்க வந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக தலைமையை ஏத்துக்கலாம் அப்படின்னு வழிமொழியும் போது அதுக்கெல்லாம் நாங்க வழிமொழிஞ்சோம், அதுக்கெல்லாம் நாங்க உறுதி சொன்னோம். இல்ல, நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவங்க அந்த 75 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தது, அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் இதையெல்லாம் தொண்டர்கள் வந்து இவங்க கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க. அதனால உடனடியா ஒரு எந்த தெளிவும் இல்லாத நேரத்துல இவங்க அடுத்த கட்சியை வந்து அவங்களுடைய ஆலோசனைப்படி, ஏன்னா அம்மா என்ன சொன்னாங்க யாருக்கிட்ட, ஏன்னா திடீர் அந்த அகால மரணம், அந்த நேரத்துல வந்து தொண்டர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் இல்லை. அப்ப அம்மாவோட இவங்க இணக்கமா இருந்தவங்க, அந்த மருத்துவமனையில அவங்களுடைய எல்லாத்தையும் பார்த்தவங்கன்றதுனால அவங்கள நாங்க மதிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய வழிகாட்டுதல்ல ஒரு கட்டத்துல அவங்க சொல்லி பன்னீர்செல்வத்தை மறுபடியும் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். அதுக்கு பிறகு பொதுச் செயலாளருக்கு யாருன்னு வர சொல்ல மற்றவங்களை விட இவங்க அம்மாவோட இருந்தவங்க, அம்மா கடைசி நேரங்கள்ல அவங்க உடல்ல சரியில்லாத நேரங்கள்ல அவங்க என்ன நினைச்சாங்க என்ன செஞ்சாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்தா அது வந்து கட்சியில வந்து குழப்பத்தை உருவாக்க, அதனால அவங்களே இருக்கட்டும் சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவங்கள வந்து பொதுச் செயலாளருக்கு சொல்லி கேட்டோம். சசிகலாவும் ஏத்துக்கிட்டு பொதுச் செயலாளர் ஆனாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு அவங்க வடக்குல சிறைக்கு போற நிலைமை வந்தோம். அதுக்கு பிறகு அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பப்பட்டாங்க. தினகரன் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு, தினகரன் டாக்டர் வெங்கடேஷ் இவங்க 2 பேரும் அந்த குடும்பத்துல வந்தாங்க. அது வரைக்கும் அந்த குடும்பத்துல இருந்த யாரும் கட்சியிலேயோ அல்லது நிர்வாகத்தில தலையிட்டது இல்லை. ஆனா சசிகலா பொதுச் செயலாளர் சொன்னதுக்கு பிறகுதான் இவங்க வந்து தினகரன் அவங்க அனுராதா இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து கொண்டை போட்டு மேக்கப் போட்டு அம்மா மாதிரியே அலங்காரம் பண்ணி வேன்ல ஏற்றி இது அம்மாவுடைய வாகனத்துல ஏற்றி இவங்க தரிசனம் தர ஆரம்பிச்சாங்க. அப்போ தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி வந்தது. அம்மா இறந்து அவங்களுடைய அந்த ஈரம் கூட காயில, இதுக்குள்ள இவங்க வந்து இவரை அலங்காரப்படுத்திட்டு நான் தான் அம்மான்னு சொல்ற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்கன்றத சொல்ல தொண்டர்கள்கிட்ட லேசா அந்த எண்ணம் வந்தது. அதுக்கு அடுத்து சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு சிலர் சொல்லி அதை தினகரன் இவங்க எல்லாம் முன்னெடுக்க சொல்ல அதுக்கான முயற்சியும் பண்ணாங்க. அப்போ முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா இறந்த உடனே நாவலர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்தப்பவும் நாவலர் முதலமைச்சரை பொறுப்பேற்றார். அப்பெல்லாம் வந்து கட்சி கூடி தேர்ந்தெடுத்து அவர் அவங்க முதலமைச்சராக, சட்டமன்ற கட்சி கூடி முதலமைச்சராக. ஆனா இந்த விஷயத்துல அம்மாவினுடைய மரணத்தப்போ அம்மாவினுடைய அப்போலோ அந்த மருத்துவமனையினுடைய இது வரதுக்கு முன்னையே அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைமையிடத்துல கூடி பன்னீர்செல்வத்தை தலைவராக தேர்ந்தெடுத்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தேர்ந்தெடுத்து அங்க போய் மந்திரி சபை பதவி ஏற்றது. நீங்க ஒரு முதலமைச்சர் இறந்துட்டாருன்னா அரசியல் சாசன வெற்றிடம் வரக்கூடாதுன்றதுக்காக அடுத்த நிலையில இருக்கிறவங்க முதலமைச்சரை பதவி ஏற்று அந்த அமைச்சரவை வந்து ஒரு வெற்றிடம் இல்லாம பார்த்துப்பாங்க. ஆனா இங்க வந்து சட்டமன்ற கட்சி கூடி
கட்சியினுடைய தலைவர் பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்து முழுமையான அமைச்சரவை பதவி ஏற்றுக்குச்சு. அப்போ இவர் முதலமைச்சர், இடைக்கால முதலமைச்சர் இல்ல, நிரந்தர முதலமைச்சர். அப்போ இவங்க சசிகலாவை முதலமைச்சர் ஆக்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, பன்னீர்செல்வத்தை ராஜினாமா பண்ண சொல்றாங்க. அவரும் மறுத்ததா சொல்றாரு, அப்புறம் கொடுத்ததா சொல்றாரு. அது என்ன செஞ்சாருன்னு தெரியல. அப்புறம் அடிச்சதா சொல்றாங்க, அடிச்சு வாங்கினாங்க, மிரட்டி வாங்கினாங்க, பயமுறுத்தி வாங்கினாங்கன்னு ஏதோ ஒண்ணு செஞ்சாரு. இவர் என்ன பண்றாரு, அந்த இது ஒண்ணு என்ன அடிச்சு என்கிட்ட இருந்து துன்புறுத்தி வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டாரு. அதை கொண்டு போய் கவர்னர்கிட்டையும் கொடுத்துட்டாரு. நிலவு இருக்குல்ல, அமைச்சரவையினுடைய ராஜினாமா கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு இது ஒரு பக்கம் நடக்க சொல்லி இவங்க வந்து சசிகலா சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து இவங்க உரிமை கோர்றாங்க. அப்போ அமைச்சரவையிலிருந்து இவர் வந்து ராஜினாமா கொடுத்துட்டு என்ன பண்றாரு, நேரா போய் குருமூர்த்தியை பார்த்தான்றாரு. குருமூர்த்தி கிட்ட போய் அழுகுறாரு. அதெல்லாம் அவங்க சொன்னதுதான், நான் எதுவும் கற்பனை இல்லை. அழுகுறாரு. அவர் சொல்றாரு, என்னையா மாதிரி அழுகுற, நீ பொம்பளையாயா, ஏன் அழுகுற, ஆம்பளை மாதிரி இல்லையா, நீ போய் என்கிட்ட வந்து அழுது என்ன பண்றது, போய் அம்மா சமாதியில போய் அழுவு, உனக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய ஆலோசனை கேட்டு இவர் போனதா குருமூர்த்தியும் சொல்லியிருக்காரு. மற்றவங்களுக்கு இதுல ஒன்றும் யாருக்கும் ஐயம் கிடையாது. அவர் போனாரு. அதுக்கப்புறம் தர்ம யுத்தம் நடத்துற சசிகலாவை தவிர அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சசிகலா. அம்மா வந்து அவங்கள ஏத்துக்கல. அது இல்லாம பன்னீர்செல்வம் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதுல ஒழிச்சிட்டு இருக்கு. சசியோட நான் 10 வருஷம் பேசாம இருந்தேன், அம்மா சொன்னதுனால நான் பேசாம இருந்தேன், அம்மா வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் பேசாம இருந்தேன். அதனால அதிமுகவில் யாராவது ஒரு தொண்டர் இந்த பதவிக்கு வந்தா நான் விட்டு கொடுக்குறேன், ஆனா சசிகலாவுக்காக நான் விட்டு தர மாட்டேன்னு சொன்னது பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் தர்ம யுத்தம் நடத்துறாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கு பிறகு அப்போ வந்து ஆளுநர் சசிகலாவை பதவி அமைச்சரவை அமைக்கிறதுக்கு இவங்க போய் கடிதம் கொடுத்தாங்க. கடிதத்தை அவர் வந்து பரிசீலனையில வச்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்து ஆக்டிங் கவர்னர் தான் இருந்தாரு. அதனால நேரடி கவர்னர் இல்லை. அதெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் வந்து இவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல. இதுக்கு இடையில அதிமுக உறுப்பினர்கள் இவர் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் பண்ணி சசிகலா கொலைக்காரி அம்மாவை வந்து கொண்டுட்டாங்க, அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமே அந்த குடும்பம் தான், அந்த குடும்பம் வந்து மறுபடியும் ஆட்சி உரிமை கோரினா அதை நான் ஏற்க மாட்டேன், நான் என்னை வந்து மிரட்டி கடிதம் வாங்கினாங்க, அந்த கடிதம் சுத்தமாக நான் திரும்ப பெறேன்னு சொன்னார். ஞாபகம், திரும்ப பெறேன், அதனால நான் தான் முதலமைச்சர்னு கூட சொன்னார். அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள வந்து அவங்க மேல இருந்த வழக்குல அவங்க சிறைக்கு போற சூழ்நிலை வந்தது. அப்போ பன்னீர்செல்வம் என்ன சொன்னாரு, நான் தான் முதலமைச்சர், நான் தான் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், சசிகலா வந்து ஏற்க மாட்டாங்க, அதனால நான் வந்து வாக்கெடுப்பு நடத்துங்க, நான் வந்து முதலமைச்சர்ன்றதை நிரூபிக்கிறேன், ஆதரவு இருக்குன்னு சொல்லி பன்னீர்செல்வம் நான் ரிசைன் பண்ணது வந்து அவங்க மிரட்டி வாங்கினதுனால அதை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு கடிதம் கொடுத்துட்டு அவருக்கு அதுக்கான முயற்சியில இருந்தார். அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்த பன்னீர்செல்வம் வந்து அவருக்கு ஆதரவா திரட்டினாரு. அந்த நேரத்துல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒருங்கிணைச்சு கூவத்தூர்ல எல்லாரையும் ஒருங்கிணைச்சாங்க. அப்போ அந்த ஒருங்கிணைச்சது, இது முதல் முறையா உங்க சேனல் நான் சொல்றேன், இந்த ஒருங்கிணைக்கிற பணியை அவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையானது செய்தது அத்தனையும் செய்தது எடப்பாடி பழனிசாமி தான். எல்லாரும் சொல்றாங்க சசிகலா வந்து இவரை ஆக்கிட்டார், சசிகலா ஆக்கல. சசிகலாவை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அத்தனை பணியும் செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. ஓ பன்னீர்செல்வம் தனக்கு மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில இருக்கிறாங்க, தன் பின்னால இருக்கிறாங்க, சசிகலா பின்னால இல்லைன்னு சொல்ல சசிகலா பின்னால இருக்கிறாங்கன்னு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கூவத்தூர்ல அவங்கள வந்து சேர்த்து வச்சிருந்தது எடப்பாடி பழனிசாமி.
ஒருங்கிணைத்தது. ஒருங்கிணைச்சு அவங்களை பாதுகாத்தது, ஒட்டுமொத்தமா எல்லாரையும் பாதுகாத்தது, அதுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. நான் அத்தனையும் சொல்றதுல உங்களுக்கு விளக்கம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் சொன்னா அது சரியா இருக்காது. அதனால அப்படி அவர் அவருடைய சார்ந்த டீம், இன்னும் ஒரு 3-4 அமைச்சர்கள் அப்போ இருந்த அமைச்சர்கள், அது அப்போ இவருடைய தலைமையில் இவருடைய வழிகாட்டுதலில் அதை செஞ்சாங்க. அப்போ செஞ்சதுக்கு பிறகு இவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணாரு. அதுக்குள்ள அவங்க வடக்குல கைது பண்ணிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், நம்ம மறுபடியும் வந்துடலான்னு பன்னீர்செல்வம் நினைச்சாரு. அப்போ யாருமே எல்லாரையுமே இந்த கூவத்தூர்லயே ஒற்றுமையா இருந்தாங்க. அப்போ சசிகலா சட்டமன்ற கட்சி அப்போ அவங்க பொதுச் செயலாளர் சசிகலா தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சசிகலா தேர்ந்தெடுக்க பொதுச் செயலாளர் அப்போ கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அவங்க சட்டப்பூர்வ கடமையும் செய்ய வேண்டும். அவங்க அந்த முதலமைச்சர் ஆக முடியலன்னா உடனே அடுத்து யாருன்றதை உருவாக்க வேண்டிய கடமை அவங்க பொதுச் செயலாளர் முறையில் அவங்களுக்கு இருந்தது. அதனால அவங்க சட்டமன்ற கட்சியை கூட்டி அதுல தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல இவங்க பொதுச் செயலாளர் முறையில அவங்களுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்குரிய கட்டமைப்பை உருவாக்கி எல்லாரையும் ஒருங்கிணைச்ச எடப்பாடி பழனிசாமி தவிர இவங்களுக்கு வேற சாய்ஸே இல்லை. அதனால அவங்க அவரை முன்மொழிஞ்சாங்க. ஓகே, இப்போ அதுதான் இப்ப இந்த ஆர்கனைசிங்லாம் இல்ல நான் சொல்ல வர்றது வேற. முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு பிறகு சசிகலாவினுடைய வழிகாட்டுதலோ ஆதரவோ இல்லாத எடப்பாடி பழனிசாமி அந்த சட்டமன்ற கட்சி தலைவரா பொறுப்பேற்றதுல இருந்து அவர் இந்த ஆட்சியும் கட்சியும் காப்பாத்தினாரு. அவரு ஏனோ தானன்ட்டு அவரு தேர்ந்தெடுத்துட்டு மாலை வாங்கிட்டு வீட்டுல உட்கார்ல. ஒவ்வொரு நிமிடம் கத்தி முனையில ஒவ்வொரு சம்பவங்களும் அவர் நடைபெற்றது. எல்லாத்தையும் மீட்டு ஆட்சி காப்பாத்து வாக்கெடுப்பு அதெல்லாம் வேற. இருங்க, அது வேற. நான் முடிச்சிடுறேன். இது வேற. சசிகலா கட்சி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல பிரச்சனை இல்லை. அவர் அதிமுகவில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாரு. அமைச்சரவையில் ஒரு மூத்த நிலையில இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா 2016 தேர்தலில் தேர்தல் பணியை செஞ்சது அம்மா உடல்நலை பாதிக்கப்பட்டு வெளியே வர முடியாத, அதிகமான பிரச்சாரம் செய்ய முடியாத அந்தந்த இடங்கள்ல ஒரு மண்டலங்களுக்கு ஒரு இடம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல பேசுனாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அம்மா இயல்பா கூட வெளியே அதிகம் வரல. இது எல்லாமே நடந்தது. அப்போ அந்த தேர்தல்ல பன்னீர்செல்வத்தையோ அல்லது அடுத்த நிலையில இருந்த அந்த 4 குழுவோ யாரையாவது அவங்களுக்கே சீட்டு கிடைக்காதா, அவங்க வீட்டுல என்ன நடந்ததுன்னு பத்திரிகையில அதுதானே பிரதான செய்தியா இருக்கு. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். அன்னைக்கு அடுத்த நிலையில இருந்த ஓ பன்னீர்செல்வமோ அல்லது நத்தம் விஸ்வநாதன் அவர்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருந்து அவங்கள பத்தி பல செய்திகள் யூகங்கள் வெளியே வந்துட்டு இருந்தது. அது மாதிரி அதுக்கு அடுத்த நிலையில எடப்பாடி பழனிசாமி வைத்திலிங்கம் இருந்தாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி வைத்திலிங்கம் தான் அந்த தேர்தல் பணியில முழுமையாக ஈடுபட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த பன்னீர்செல்வத்துக்கு எந்த பங்கும் இல்லை. அவர் அவருக்கு சீட்டு கிடைச்சதே பெரிய சாதனை நினைச்சிட்டு அவர் முதல்ல இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் கொடுத்தாங்கலாம் செய்தது. அப்படிப்பட்ட நிலையில 2016 தேர்தலை அம்மாவினுடைய சார்பில் எதிர்கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால அது மட்டும் இல்லாம சசிகலாவை முதலமைச்சர் ஆவதற்கு எல்லாரையும் ஒருங்கிணைச்சவர் எடப்பாடி பழனிசாமி. நான் முடிச்சிருக்கேன். நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. எடப்பாடி பழனிசாமி. அதனால் இவர்கள் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக அவரை தேர்ந்தெடுக்கிறத தவிர சசிகலாவுக்கு ஒரு வழி இல்லைன்றதுனால தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த சப்ஜெக்ட் விட்டுருங்க. அடுத்து இவங்களை சிறைக்கு போக நிலைமை வருது. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து சிறைக்கு போறதுக்கு முன்ன ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. என்ன அறிவிப்புனா, அது வரைக்கும் அம்மா அவர்களால் விரட்டப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடமாடக்கூடாதுன்னு சொல்லி, உன்னை பார்க்க கூடாது, இந்த தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொன்ன தினகரனை கட்சியில சேர்க்கிறாங்க.
டாக்டர் வெங்கடேச கட்சி சேர்க்கிறாங்க. 2 பேரும் கட்சியில சேர்த்து அதுல தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமிச்சு இந்த கட்சியை இவர் வழி நடத்துவார்னு சொல்றாங்க. அப்பதான் சசிகலா மேல சந்தேகம் வருது. அம்மா கிட்ட இவங்க சொன்ன வாக்குறுதி என்ன? நான் என் குடும்பத்தை நம்பல, என் குடும்பத்துல இவ்வளவு மோசமான செயல் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட எந்த உறவும் வச்சுக்க மாட்டேன், அவங்க எனக்கு தேவையில்லை, அம்மா வேணும்னு சொன்னாங்க. அதனாலதான் தொண்டர்கள் சேர்ந்து அவங்கள பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தோம். இவங்க அம்மாவை நம்பி வந்தாங்க, குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிதான் நாங்க தேர்ந்தெடுத்தோம். ஆனால் இவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு பொதுச் செயலாளர்னு இவங்களுக்கு கொடுத்த பதவிய அதை தினகரன் கிட்ட கொடுத்து நீ பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு போக சொல்ல அதிமுக இருக்கிற அன்றைக்கு 1.5 கோடி தொண்டர்கள ஒருத்தரை கூட அவங்க நம்பாம அம்மாவால் நீக்கப்பட்டு விரட்டப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து அவங்க சொல்லதான் முதல் முறையா எங்களுக்கு சந்தேகம் வந்தது. சசிகலாவை நாங்க ஏன் வெறுத்தோன்றது காரணத்தை நான் சொல்றேன். அதான் சார், இப்போ நான் முடிச்சிடறேன். அவங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு உண்மையான தொண்டனை துணை பொதுச் செயலாளர் நியமிச்சிருந்தாங்கன்னா இந்த சிக்கலே வந்திருக்காது. இவங்க குடும்பத்தை சார்ந்த, இவங்க அம்மாவால் ஏற்றுக்கொள்ளப்படாத, அம்மாவால் நீக்கப்பட்ட, இன்னும் சொல்ல போனா அந்த தமிழ்நாட்டுக்கே உதவாத ஒருத்தரை கொண்டு நீங்க துணை பொதுச் செயலாளர் அவர்கிட்ட எல்லாரும் கட்டுப்பட்டு நடங்க, அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் அவர் தான் வழி நடத்துவார்னு சொல்லதான் இவங்களுடைய சுயரூபம் தெரியுது. உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவா முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.